இது ஒரு அற்புதமான குடைவரை கோயில். குடைவரை கோயில் என்று சொன்னால் மலையை குடைந்து செய்யப்படுகிற கோயில் என்று பொருள். வரை என்றால் மலை, அதை குடைந்து செய்கிற கோயிலுக்கு குடைவரை கோயில் என்று பெயர் உண்டு. புடைச்சிற்பம் என்று மலையிலேயே இருக்கின்ற அந்த கல்லை அப்படியே செதுக்கி அதை சுற்றி வர முடியாதபடி ஒரு சித்திரத்தை போல கல்லை புடைக்கச் செய்து இந்த சிற்பத்தை எழுதுவது என்பது மரபு. ஆனால் இயற்கையான மலையிலேயே இந்த திருக்கோயில் அமைந்திருப்பதாலே இதை எழுத வருகிற கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பிள்ளையார் பட்டி என்னும் பேரருட் சுரங்கத்தின் கண் உள்ள மலையில் பூத்த உருவத்தின் இயற்கை தோன்றல் என்று எழுதுகிறார். இவர் மலையில் பூத்த உருவமா? என்ன அழகான கவிதை பாருங்கள். இவர் மலையிலே பூத்து வெளியிலே வந்திருக்கிறார். உள்ள மலையில் பூத்த உருவம் இயற்கை தோன்றல், இயற்கையாகவே தோன்றியவர் என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக பிள்ளையார் கோயில்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் உண்டு. பிள்ளையார் கோயிலில் கட்டிவிட்டு சிலை வைக்க விரும்புகிறவர்கள் பிள்ளையாருடைய சிலையை செதுக்கி வைப்பதை விட ஒதுக்கி வைப்பது என்று ஒரு பழக்கம் உண்டு. அதாவது வேறெங்காவது ஒரு கோயிலில் இருந்து திருடி கொண்டு வந்தால் அந்த பிள்ளையாருக்கு ஆற்றல் அதிகம் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. வேறு ஒரு கோயிலில் இருக்கிற விநாயகரை இரவோடு இரவாக கொண்டு வந்து இந்த கோயிலுக்குள் பிரதிஷ்டை செய்கிற வழக்கம் பல காலமாகவே இந்த நாட்டிலே உண்டு. அதனால்தான் சொன்னேன், பிள்ளையார் சிலையை செதுக்கி செய்வதை விட ஒதுக்கி செய்கிற பழக்கம் அதிகமாகவே உண்டு என்று. ஆனால் ஒரு பெரிய சௌகரியம், இந்த பிள்ளையார் பட்டி பிள்ளையாரை யாராலும் திருட முடியாது. காரணம், இவர் கல்லிலேயே ஒட்டி கொண்டிருப்பதால் மலையை பெயர்க்கிற சாமர்த்தியசாலிகள் வந்தால்தான் இவரை எங்காவது கொண்டு போக முடியுமே ஒழிய வேறு யாராலும் திருட முடியாத விநாயகர், எல்லார் உள்ளத்தையும் திருடிக் கொண்டிருக்கிற விநாயகர். இவரை யாராலும் எக்காலத்திலும் திருட முடியாது. காஞ்சி மகா சுவாமிகள் இப்படி பிள்ளையாரை திருடி வைக்கலாமா என்ற கேள்விக்கு ஒரு அழகான பதில் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பழக்கம் எப்படி வந்தது தெரியுமா? ஒரு பிள்ளையாரை திருடி கொண்டு போய் வைக்க வேண்டும் என்கிற செய்தி இருப்பதால் எங்கே நம்மூர் பிள்ளையாரை திருடி விடுவார்களோ என்று எல்லோரும் எப்போதும் அக்கறையாக கோவிலை பாதுகாத்துக் கொள்வார்கள். அதற்காகத்தான் இந்த பழக்கம் வந்தது என்று காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். எப்படி இருந்தால் என்ன, இந்த கற்பக விநாயகரை எந்த காலத்திலும் யாராலும் திருட முடியாது என்பது ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். இப்போது நாம் மெல்ல அடியெடுத்து வைத்து அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம். அங்கே அழகே வடிவமாக நம்முடைய விநாயகப் பெருமான் காட்சி அளிக்கிறார். 6 அடி அளவு உயரம், ஒரு ஆள் உயரத்தில் அவர் அழகாக அமைந்திருக்கிறார். மலையில் செதுக்கப்பட்ட அருமையான திருவுருவம். அவர் காலத்தால் மிக மூத்த வடிவம் என்பது ஆராய்ச்சி குறிப்பு. காரணம், இப்போது காணப்படுகிற பல்வேறு விநாயகர் சிலைகளும் பிற்காலத்தில் செதுக்கப்பட்டவை. ஆனால் முதலாக செதுக்கப்பட்ட வடிவம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சிலர் கருதுகிறார்கள். காரணம், பின்னாலே எழுந்துவிட்ட பல்வேறு புராண கருத்துக்களுக்கு இடம் கொடுக்காதபடி 2 கரங்கள் உடையவராகவே இந்த விநாயகப் பெருமான் காட்சியளிக்கிறார். எனவே தமிழ்நாட்டிலேயே தோன்றிய முதல் விநாயகர் வடிவமாக இது இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து உண்டு. அவர் 2 கரங்களோடு இருக்கிற காரணத்தினாலேயே வழக்கமான விநாயகராயவர் யாரோ ஒரு குருமூர்த்தி, ஒரு குரு அருளாளர், அகத்தியரை போன்ற ஒரு அருளாளர், அவருடைய சிற்பமாகத்தான் இது இருக்க வேண்டும் என்று வாதிடுகிறவர்களும் பல பேர் உண்டு. நமக்கெதற்கு அந்த வீண் வம்பு? ஆற்றல் மிகுந்த தெய்வ திருவுருவம் அது என்பதில் சந்தேகமே இல்லை. அவருடைய திருவுருவத்தை கொஞ்சம் நன்றாக பாருங்கள். இந்த கற்பக களிர் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கண்முன்பாக பார்க்க வேண்டும் என்றால் ஒரு பண் முன்பாக பார்த்தாக வேண்டும். அது என்ன பண்? சீதக்களப செந்தாமரைவும் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழக எரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழ முகமும் விளங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் ஞான்ற வாயும் 4 புயமும் 3 கண்ணும் மும்மதச் சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே என்று அழைக்கிறாள் அவ்வை பிராட்டி. இவர் சொற்பதம் கடந்தவர், துரிய மெய்ஞான நிலையில் நிற்பவர், அற்புதங்கள் பல செய்கின்ற கற்பக களிறு. களிறு என்றால் ஆண் யானை என்று பொருள். இவரை வார்த்தையாலே வர்ணிக்க முடியாது. எனவே சொற்பதம் கடந்தவர், துரிய நிலையில் இருக்கின்ற ஞானிகளாலே உணரத்தக்க துரிய மெய்ஞான அற்புதத்தில் நின்ற கற்பக களிறு என்று இவர் கொண்டாடப்படுகிறார். அவருடைய திருமுகத்தை நன்றாக உற்று பாருங்கள். ஓங்கார வடிவமாக இருக்கும். அவருடைய திருவுருவத்திலே இடது காதில் தொடங்கி வலது காதுக்கு வந்து மீண்டும் அந்த துதிக்கையில் வந்து அந்த எழுத்தை முடித்தால் ஓம் என்ற எழுத்து அருமையாக வரும். எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரமாக விளங்குவது ஓம். இந்த ஓம் என்ற மந்திரத்தை பல பேர் எப்படி உச்சரிக்கிறார்கள், எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை இப்போது உங்களுக்கு சொல்லித் தருகிறேன்.
ஓம் என்பதை உதடு உச்சரிப்பதால் பயனில்லை, உங்கள் நாக்கு உச்சரிப்பதால் பயனில்லை. உங்கள் தொண்டை குழியிலே இருந்து ஓம் என்கிற ஓங்கார நாதம் வருவதாலே பெரிய சிறப்பு இல்லை. இந்த நாதம் எங்கிருந்து வர வேண்டும் தெரியுமா? உங்கள் அடிவயிற்றில் நாபி என்று சொல்லுகிறோம் அல்லவா, உந்தி கமலம், அந்த நாபியிலே இருந்து இந்த ஒலி புறப்பட வேண்டும். ஓம். இந்த நாபியிலே இருந்து புறப்படுகிற போது அந்த ஒலி கபாலத்தின் மீது வந்து மோதி அது சில அதிர்ச்சிகளை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அப்போதுதான் ஓம் என்பது உங்களுக்குள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய தொடங்கும். சில பேர் உதட்டு நுனியிலே இருந்து ஓம் என்ற வார்த்தையினை சொல்லுகிறார்கள். இது தவறு. உங்கள் நாபியிலே இருந்து அடிவயிற்றிலே இருந்து இந்த ஓம் என்கிற நாபம் வரும் என்று சொன்னால் அது செய்யக்கூடிய அற்புதங்கள் பல பல. முதலில் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். விநாயக பெருமான் வயிறு பருத்தவராக காட்சியளிக்கிறாரே, இதற்கு என்ன பொருள்? பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் நிறைய தீனி தின்னுகிறவர் என்று. தவறு. நீங்கள் ஓங்கார நாதத்தை நாபியிலே இருந்து சொல்லத் தொடங்கினால் காற்றை வயிற்றில் கும்பித்து காற்றை வயிற்றில் சேகரித்து அங்கிருந்து ஓம் என்ற நாதத்தை எழுப்பினால் நாளடைவில் கொஞ்சம் வயிறு பருக்கத்தான் செய்யும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறவர்களுடைய தோற்றத்திலேயே கொஞ்சம் வயிறு பருத்தவர்களாக காட்சியளிப்பார்கள். இந்த ரகசியம் பல பேருக்கு புரிவது இல்லை. இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் கடுமையான சமஸ்கிருத மந்திரங்களை பெண்கள் சொல்லக்கூடாது என்றும் வைத்தார்கள். நீங்கள் சமஸ்கிருத மந்திரங்களை கடுமையான ஒலி உச்சரிப்போடு பெண்கள் சொல்லத் தொடங்கினால் வயிறு பருத்துவிடும், குரல் கனத்துவிடும். எனவே சமஸ்கிருத மந்திரங்களை ஆண்கள் சொல்வது என்கிற பழக்கமே இப்படி ஏற்பட்டது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்படி அடிவயிற்றிலே இருந்து ஓம் என்ற நாபத்தை எழுப்பி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த ஓங்காரத்தினுடைய ஸ்தூலமான வடிவம் தான் கணநாதர். நம்முடைய கற்பக விநாயகர் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். எனவே அவரை நீங்கள் கும்பிட வேண்டும் என்று சொன்னால் தெற்கு நோக்கி நீங்கள் அவரை கும்பிட்டாக வேண்டும். வடக்கு நோக்கிய திசையிலே இந்த கற்பக களிறு காட்சி அளிக்கிறார். அவர் உட்கார்ந்திருக்கிற அழகே ஒரு தனி அழகு. அதாவது பத்மாசனம் என்று சொல்வார்கள். 2 கால்களையும் மடித்து அதன் மீது நாம் அமருகிற ஒரு அழகான ஒரு பாங்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே பல பேர் இப்படி அமருவதற்கு முடியாமல் தவிக்கிறார்கள். கீழே அமர்ந்து பழக்கப்படாமல் டைனிங் டேபிள் கலாச்சாரம் என்று ஒன்று வந்துவிட்ட பிறகு யாராலும் கால்களை மடிக்க முடிவதும் இல்லை, அமர்ந்த நிலையில் சாப்பிட முடிவதும் இல்லை. மேல்நாட்டுக்காரர்கள் தான் இப்படி காலை மடித்து உட்கார கஷ்டப்படுவார்கள். நம்முடைய மக்கள் அப்படி உட்காருவதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. உங்கள் மனம் குழப்பமாக இருந்தால் என்ன செய்வது என்று புரியாத ஒரு கவலை நிலை இருக்கும் என்றால் ஒரு அரை மணி நேரம் அப்படி பத்மாசனத்திலே உட்கார்ந்து பாருங்கள். தானாக மனம் அடங்க தொடங்கும். கால்களை ஆட்டுகிற போது அது சுவாசத்தை பாதித்து மனதை பாதிக்கிறது. ஆனால் கால்களை இறுக்கி ஒன்றோடு ஒன்று இறுக்கி அதை பத்மாசனமாக கோர்த்து கொண்டு உட்காருகிற போது மனம் அமைதி அடைகிறது. ஏதோ நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் என்பதை போல் பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உட்காருகிற நிலையில் கூட உள்ளத்தை உட்கார வைக்கக்கூடிய ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த பத்மாசனம் என்கின்ற அந்த ஆசனத்தில் இங்கே விநாயக பெருமான் இருக்கிறாரா என்றால் ஒரு சின்ன மாற்றம். அர்த்த பத்மாசனம் என்று சொல்ல வேண்டும். அதாவது பாதி அமர்ந்த நிலை, எதன் மீதும் சாராதவராக, ஒரு காலையும் இன்னொரு காலையும் லேசாக மடித்தவராக, அதன் மீது வயிறு படிய விடாதவராக அர்த்த பத்மாசனம் என்று பாதி அமர்ந்த நிலையிலே அங்கே பெருமான் இருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்று பல பேர் ஆராய்ச்சி செய்வார்கள். அவருக்கு எதிரிலேயே அவருடைய தந்தையாராகிய சிவபெருமானுடைய சன்னதி இருக்கிறது. தந்தை எப்போது அழைத்தாலும் எழுந்து போக வேண்டும் என்கிற அவசர நிலையாகவும் இருக்கலாம். எந்த பக்தன் எப்போது அழைத்தாலும் ஓடிப்போய் உதவ வேண்டுமே என்கிற அவசர நிலையாகவும் இருக்கலாம். ஒரு பாதி அமர்ந்த அர்த்த பத்மாசனம் என்ற தன்மையிலேயே பெருமான் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.